அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் எப்பொழுதாக பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் நம்முடைய சித்தம் வெளிப்படும்படி செபிக்கிறோம். இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை நிறைய எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நம்முடைய நாமம் மயப்படட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இன்றைக்கும் நாம் இந்த நிகழ்ச்சிக்கு நேராக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் என்னவென்றால், ஒவ்வொருவரும் இந்த வேதத்தை வாசித்து வேத வசனத்தை ஜீவ வார்த்தை இதை வாசிக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். நீங்கள் இதை ஒரு முறை போட்டு கேட்டால், இந்த வருஷத்திலே ஓராண்டிலே ஒரு முறை வேதத்தை முழுவதும் 66 புத்தகங்களை வாசித்து முடிக்கிறீர்கள். எத்தனை முறை கேட்கிறீர்களோ அத்தனை முறை நீங்கள் வேதத்தை வாசித்து முடிக்கிறதாக காணப்படும். அது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி தோல்விகள், துன்மார்க்கங்கள், அசுத்தங்கள், மரணப்படுகை, வியாதிகள், இப்படி பல நெருக்கங்களில் இருக்கிற அவருடைய வாழ்க்கையிலே சில எதிர்பார்ப்புகள், திருமண காரியங்கள், எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அவைகளுக்கெல்லாம் சரியான பதில் அன்றன்றைக்கே நமக்கு கிடைத்துவிடும். ஆம், ஏதோ சிலர் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு இருக்கிறதை நம்பி நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. இதிலே நமக்கு முழு பதிலும் இருக்கிறது. இயேசுவே நேரடியாக உங்களோடு பேசுவார். அப்படியே வார்த்தை அது மாம்சமாகி அது கிரியை செய்ததுன்னு சொன்னது போல் அது உங்களுக்குள்ளே நடக்கும். ஆகவே இதை எல்லா சூழலிலும் எல்லா இடங்களிலும் இதை நீங்கள் கேட்குறதற்கு பயனாகத்தான் இதை நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்கிறோம். அதோடு நின்று விடாதபடி சில வேளை வியாதிப்படுகை, மரண சூழ்நிலை, இந்த நேரங்களிலெல்லாம் வயது சென்றவர்கள் மத்தியில் இதெல்லாம் இதை போட்டுக் கொடுக்கும் பொழுது அவர்களும் சமாதானத்தோடு இழைப்பார். ஆகவே இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பற்றி கொள்ளுங்கள். இன்றைக்கும் ஒரு பக்தனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை குறித்து பார்க்கிறோம். சங்கீதம் 54ஆம் சங்கீதம். தாவீது தங்களிடத்தில் ஒழித்து கொண்டிருக்கிறான் என்று சீப்பூரார் வந்து சவுலுக்கு சொன்ன பொழுது, நெகனோத் என்னும் வாசிக்க தாவீது பாடின ராகத்தில் உனக்கு ஒப்பித்த மஸ்கில் என்னும் சங்கீதம். தேவனே, உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும். தேவனே, என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடு. அந்நியர் எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள், கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார். இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்மாவை ஆதரிக்கிறோடு இருக்கிறார். அவரின் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமையை சரி கட்டுவார். உமது சத்திய நிமித்தம் அவர்களை நிர்மலமாக்கும். உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன். கர்த்தாவே, உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. அவர் எல்லா நெருக்கத்தை நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்கள் நீதி சறுக்கட்டுதலை கண்டது. சங்கீதம் 51. நிகதோத்தை வாசிக்க தாவீது படி ராகத்தில் உனக்கு ஒப்பித்த மஸ்கில் என்னும் சங்கீதம். தேவனே, என் ஜெபத்தை கேட்டாலும் என் விண்ணப்பத்திற்கு மறைந்ததாயும் எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அளிச்சியும். சத்துருடைய குரல் நிமித்தம், துன்மார்க்கர் செய்யும் இடுக்கத்து நிமித்தம் என் தியானத்தில் முறையிடுகிறேன். அவர்கள் என்மேல் பறைசாட்டி குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறார்கள். என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது. மரணத்துகள் என்மேல் விழுந்தது. பயமும் நடுக்கம் என்னை பிடித்தது. அருக்களிப்பு என்னை மூடிட்டு. அப்பொழுது நான் எனக்கு பிராவை போல் சிறகிருந்தால் நான் பறந்து இளைப்பாறுவேன். நான் துயரத்தில் அலைந்து திரிந்து வனாந்தரத்திலே தங்கியிருப்பேன். பெருங்காற்றுக்கும் பொசலுக்கும் தப்பத்தை விரித்து கொள்வேன் என்றேன். ஆண்டவரே, அவர்களை அழித்து அவர்களை பாசி பிரிந்து போக பண்ணும் கொடுமையும் சண்டையும் நகரத்திலே கண்டு. அவைகள் இரவும் பகலும் அதன் மதில்கள் மேல் சுற்றித் தெரிகிறது. அக்கிரமும் வாதையும் அதன் நடுவில் இருக்கிறது. கேடுபாடுகள் அதன் நடுவில் இருக்கிறது. கொடுமையும் கபடும் அதன் வீதியை விட்டு விலகி போகிறதில்லை. என்னை நிந்திக்கிறவன் சத்ருவல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டணும் என் பகஞ்சன் அல்ல, அப்படி இருந்து அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் எனக்கு வழிகாட்டியும் என் தோழனுமானவன் நீயே அவன். நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடு தேவாலயத்திற்கு போனோம். மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக, அவர்களை உயிருடைய பாதாளத்தில் இறங்குவார்களாக. அவர்கள் வாசலங்களில் அவர்கள் உள்ளத்திலும் பொல்லாங்கு இருக்கிறது. நானும் தேவனை நோக்கி கூப்பிடுவேன். கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். அவர் என் சத்தத்தை கேட்பார். திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள். அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கிய என் ஆத்மாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். ஆதி முதலாய் வீட்டிருக்கிற தேவன் கேட்டு அவர்களுக்கு பதிலளிப்பார். அவர்களும் மாறுதல்கள் நேரிடாதனால் அவர்கள் தேவனுக்கு பயப்படாதிருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய சமாதானமாக இருந்தவர்களுக்கு விரோதமாக தன் கையை நீட்டி தன் உடன்படிக்கை மீறி நடந்தார். அவன் வாயின் சொற்கள் வெண்மையைப் போல மெதுவானவைகள், அவன் இருதயமும் யுத்தம். அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனாலும் அவைகள் உருவிடப்பட்டேன்.
கர்த்தர் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான ஒருபோதும் தள்ளாட விட்டார். தேவனே, நீர் அவர்களை அழிவன் குழியிலிருந்து இறங்க பண்ணி இரத்த பிரியரையும் சுதலம் மனுஷரையும் நாங்கள் ஆயுசு நாட்களில் பாதி வரையாகலும் பிழைத்திருக்க மாட்டேன். நானும் உம்மை நம்பி இருக்கிறேன். சங்கீதம் 56. பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்த பொழுது யோனாத் ஏலாம் பிரிக்கவும் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீது பாடி ராகத்தில் உனக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். தேவனே, எனக்கு இறங்க மனுஷன் என்னை விளங்க பார்க்கிறான். நாள்தோறும் ஒரு செய்தி என்னை ஒடுக்கிறான். என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விளங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாக அங்கங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர். நான் பயப்படுகிற நாளில் உண்மை நம்பேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன். நான் பயப்படேன். மாம்சமான எனக்கு என்ன செய்வான்? நித்தமே என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள். எனக்கு தீங்கு செய்வது அவர்கள் முழு எண்ணமாக இருக்கிறது. அவர்கள் ஏகமாய் கூடி பாதி இருக்கிறார்கள். என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள். அவர்கள் அக்கிரமங்களினால் தப்புவார்களோ? தேவனே, கோபம் கண்டு ஜனங்களை கீழே தள்ளுவேன். என் அலைச்சல் தேவரே நீ இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலேயோ என்பதை உம்முடைய கண்களில் அல்லவோ கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்பார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன். கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன். தேவன் தம்மை இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்தான்? தேவனே, நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகளை எங்கள் மேல் இருக்கிறது, என் மேல் இருக்கிறது. உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன். நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்மாவை மரணத்திற்கு என் கால்களை இடுதலுக்கும் தப்பு வியாதிருப்பீரோ? ஆமேன். வாசிக்க வேத பதி வாசித்து முடித்தோம். ஜெபிப்பான்பின் ஆண்டவரே, இந்த வேலையிலும் உடைய கிருபை எங்களோடு இருக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த நாளை ஆசீர்வாதமாக தந்ததுக்கு நன்றி. சுகபேனமானவர்களை சுகப்படுத்தும், தேவையுள்ளவர்களுடைய தேவைகளை சந்தியும். இயேசுவே, பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை அவைகளின் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விடுவியும். கடன் பிரச்சனை பலவிதமான மனக்குழப்பங்கள் இருக்கிறவர்களை நீ சமாதானப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரிஜிகிற சகல அந்தகார வல்லமை ஆவிகளை என்ன சொன்ன இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.